உரையாற்றுபவர் அடியேன் தாசன் தேரெழுந்தூர் டிவி நாராயணன். அடியேன் பிறந்து வளர்ந்த தேரெழுந்தூரை பற்றியும் அந்த திருத்தலத்தில் எழுந்தருளியுள்ள எம்பெருமான் தேவாதிராஜன் பற்றியும் ஸ்தல புராணத்தை பற்றியும் மற்றும் திருமங்கை ஆழ்வாரால் அருளி செய்யப்பட்ட பாசுரங்களை பற்றியும் நமது நேயர்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்பி சில பதிவுகளை செய்ய இருக்கிறேன். அதற்கு அந்த தேவாதிராஜ பெருமாள் என்னும் ஆமுரியப்பன் அருள் புரியட்டும். முதலில் ஸ்தல புராணத்தை சுருக்கமாக பார்ப்போம். தனது தவத்தின் வலிமையால் தேரை வானத்தில் செலுத்தும் சக்தியை பெற்றிருந்தான் உபரிசர வசு என்னும் மன்னன். ஒரு முறை தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் நேர்ந்த விவாதத்தில் தீர்ப்பு கூற வேண்டிய பொறுப்பு மன்னனுக்கு ஏற்பட்டது. அப்போது அவன் கூறிய தீர்ப்பு ஒருதலை பட்சமாய் இருந்ததின் காரணமாக முனிவர்களால் சபிக்கப்பட்டு விழுகையில் அவனது தேர் பூமியில் அழுந்த பெற்றது. அவ்வாறு தேர் அழுந்த பெற்ற இடம் அழுந்தூர் என்று அழைக்கப்பட்டு பின்னர் தேரெழுந்தூர் என்று வழங்கப்பெற்றது. அழுந்தப்பட்ட தேரை மீட்க அங்கிருந்த ஒரு இடைய சிறுவனிடம் அணுகி உதவுமாறு கேட்டான். அச்சிறுவன் அந்த தேரை மீட்டு தருவதாக உறுதியளித்து அதற்கு கைமாறாக அன்றே கடைந்த 1000 குடம் வெண்ணெய் தருமாறு மன்னனிடம் கேட்டான். தான் ஒரு மன்னன் என்ற கர்வத்தில் இருந்தவன் இதை பொருட்டாக கருதாமல் இடைய சிறுவனின் கோரிக்கையை ஒப்புக்கொண்டான். பின்னர் இடைய சிறுவனும் தேரை மீட்டு கொடுக்க மன்னன் அன்றே கடைந்த வெண்ணையால் நிரம்ப பெற்ற 1000 குடத்திற்கு ஏற்பாடு செய்தான். ஆனால் அவனால் 1000ற்கு 1 குடம் குறைவாகவே திரட்ட முடிந்தது. தன் இயலாமையை மறைக்க ஒரு குடத்தில் மட்டும் தண்ணீரால் நிரப்பி வந்திருப்பவன் இடைய சிறுவன்தானே என்ற எண்ணத்தில் 1000 குடத்திற்கு சிறுவனிடம் பொய் கணக்கு காட்டி பரிசோதித்து கொள்ள சொன்னான். இடைய சிறுவனோ ஒவ்வொரு குடமாக திறந்து பார்க்க ஒரு குடத்தில் மட்டும் வெண்ணையாகவும் மற்ற அனைத்து குடங்களிலும் தண்ணீரால் நிரம்ப பெற்ற குடமாக இருந்ததை மன்னனிடம் காட்ட மன்னனும் அதிர்ச்சியுற்று வந்திருப்பது ஒரு சாதாரண சிறுவன் இல்லை, சாட்சாத் திரு கிருஷ்ண பகவானே வந்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கர்வம் நீங்க பெற்று அவரிடம் சரணடைந்தான். அவ்வாறு இடைய சிறுவனாக வந்த கிருஷ்ண பகவான்தான் இந்த ஸ்தலத்தில் தேவாதிராஜன், ஆமுரிவியப்பன், கோசகன் என்கிற திருநாமங்களில் பக்தர்களுக்கு சேவை சாதித்து அருள் பாதித்து வருகிறான். ஆதி காவியமான வால்மீகி ராமாயணத்தை தமிழில் காவியமாக படைத்த கவி சக்கரவர்த்தி கம்பர் பிறந்த ஊர் என்கிற பெருமையும் இந்த ஸ்தலத்திற்கு உண்டு. ஆழ்வார்களால் பாடல் பெற்ற 108 திவ்ய தேசங்களில் தேரெழுந்தூரும் ஒரு முக்கிய ஸ்தலமாகும். இந்த ஸ்தலத்திற்கு விஜயம் செய்த திருமங்கை ஆழ்வார் இங்கு எழுந்தருளியிருக்கும் தேவாதிராஜ பெருமாளை பற்றியும் செங்கமலவல்லி தாயாரை பற்றியும் 40 பாசுரங்கள் அருளி செய்துள்ளார். இந்த 40 பாசுரங்களையும் அதன் விளக்கத்தையும் அடியேனால் முடிந்தவரை ஒவ்வொரு பதிவிலும் ஒவ்வொரு பாசுரமாக பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். நன்றி, வணக்கம் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது கோசகன் என்கிற டிவி நாராயணன், சென்னை.